Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். G20 மாநாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடன் சந்திப்பு. பாதுகாப்பு, பொருளாதாரம், அணுசக்தி உள்ளிட்ட 3 துறைகள் குறித்து பேசியதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராமேஸ்வரம் வரை வரும் பிரதமர் தங்களை சந்திப்பதே இல்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை உயர்த்த வலியுறுத்தும் முதலமைச்சர் கடந்த 2 மாதங்களாக நெல் மூட்டைகளை நனைய விட்டது ஏன்? அண்ணாமலை கேள்வி. தம்பிகளே, மழைக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மழையில் நனையாமல் இருக்க சேரை தூக்கி பிடித்த தொண்டர்களை பார்த்து சீமான் அறிவுரை. எங்கு போனாலும் பிரைவசியே இல்லை. விவாகரத்து குறித்து மனம் திறந்த ஏ.ஆர். ரஹ்மான். இனி விரிவான செய்திகள். G20 மாநாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம், வர்த்தகம், அணுசக்தி ஆகிய துறைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் சிறப்பாக இருந்ததாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் G20 மாநாடு நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் 3 அமர்வுகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். ராமேஸ்வரம் வரை வந்துவிட்டு போகும் பிரதமர் தங்களை சந்தித்து பேசுவதில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மேலும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை பிரதமர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் எப்பொழுதும் கடலோர மாவட்டங்களுக்கு சென்றாலும் அப்பொழுதெல்லாம் மீனவர்களை கண்டிப்பாக சந்தித்து பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொள்முதல் நெல்லுக்கான ஈரப்பதத்தை உயர்த்த வலியுறுத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2 மாதங்களாக நெல் மூட்டைகளை நனைய விட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை. இந்த கொள்முதல் நெல்லுக்கான ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை நெல் மூட்டைகளை நனைய விட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் திமுக நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கருமந்துறை பகுதியில் திமுக கிளைக்கழக செயலாளராக இருந்தவர் ராஜேந்திரன். இவர் தனது நிலத்தில் வேலை செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். நிலத்தகராறில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் இபிஎஸ் ஆட்சி அமைந்ததும் மதுரை மாநகருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மனே இதைத்தான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக 2வது முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை என கூறியுள்ள செல்லூர் ராஜு, திமுக அரசு சரியாக திட்ட அறிக்கை கொடுத்திருந்தால் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக வந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாளை மக்கள் சந்திப்பு பயணத்தை நடிகர் விஜய் தொடங்க உள்ளார். ஆனால் மக்கள் சந்திப்பு பயணத்தின் பாணியை அவர் மாற்றியுள்ளார். உள்ளரங்கில் இந்த சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காஞ்சிபுரத்தில் முதல் சந்திப்பு நடைபெறுகிறது. தனியார் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் போது விவசாயிகள், நலிவடைந்த பிரிவினர் உள்ளிட்டோரை நடிகர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 11 மாவட்டங்களில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடம் கூட கைப்பற்ற முடியாமல் துவண்டு போயுள்ள ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கடைசியாக மக்களிடமிருந்து தலா 1000 ரூபாய் நிதியை கேட்டுள்ளார். தான் சம்பாதித்த பணத்தில் 90% ஜன்சுராஜ் கட்சிக்காக செலவழித்து விட்டதாகவும் தற்போது தனக்கு நிதி அளித்து உதவ வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரிய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கும் தொழிலை செய்து வந்த பிரசாந்த் கிஷோர் அந்த தொழிலில் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஈட்டியதாக தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தம்பிகள், மழைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என சீமான் கேட்டுக்கொண்டுள்ளார். காடு, தண்ணீர் என இயற்கை வளங்களை பாதுகாக்க சீமான் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகிறார். நெல்லையில் அவர் கடலம்மா மாநாடு நடத்திய போது திடீரென மழை கொட்டியது. சீமான் பேசிக் கொண்டிருந்த வேளையில் சிலர் சேர்களை தூக்கி பிடித்து நின்றனர். இதை பார்த்த சீமான் மழைக்கு மரியாதை கொடுங்கள் என்றும்
சேரை இறக்குங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கடலம்மா குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது மழை வராவிட்டால் என்ன மரியாதை என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1360 ரூபாய் உயர்ந்து 93,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் 11,630 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. சர்வதேச விலை நிலவரம், பங்கு வர்த்தகத்தில் ஏற்படும் தாக்கமும் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. எங்கு போனாலும் தனக்கு பிரைவசி தான் பிரச்சனையாக இருப்பதாக A.R. ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுவே தனது குடும்பத்தின் மீது விழுந்ததாகவும் அதன் விளைவாகவே தான் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துவிட்டதாகவும் A.R. ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் எங்கு சென்றாலும் தன்னை ரசிகர்கள் பிரைவசியாக இருக்க விடுவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.